விரைவில் முடிவுக்கு வரும் உக்ரைன் போர். தங்கம் சவரன் 80,000 ரூபாயாக குறைய வாய்ப்பு. இல்லத்தரசிகள் குஷி. தங்கம் விலை உயர்வு என்பது கடந்த சில ஆண்டுகளாக வரலாறு காணாத உச்சத்தை தொட்டிருக்கின்றது. கடந்த 25 ஆண்டுகளுக்கு முன்பு 2000 ஆண்டுகளில் ஒரு சவரன் தங்கம் விலை 4,000 ரூபாய் என்கின்ற நிலையில் இருந்தது. 1 கிராம் தங்கம் விலை 500 ரூபாய்க்கும் குறைவாக இருந்தது. ஆனால் இப்போது 1 கிராம் தங்கமோ 17,000 ரூபாய் என்கிற அளவிற்கு எகிரிவிட்டது. இப்படி ஒரு விலை உச்சத்தை யாருமே எதிர்பார்க்கவில்லை. கடந்த ஜனவரி 29ஆம் தேதி ஒரு சவரன் தங்கம் விலை 1,34,000 ரூபாய் என்ற வரலாற்று உச்சத்தை தொட்டபோது நகை வாங்குவது என்பது இனி சாமானியர்களுக்கு எட்டா கனிதான் என்று உறுதியாக தெரிந்தது. ஆனால் பிப்ரவரி மாதம் துவங்கியது முதல் தங்கம் விலை சரிவு பாதையை நோக்கி பயணித்து வருகிறது. நேற்று பிப்ரவரி 19ஆம் தேதி நிலவரப்படி ஒரு சவரன் தங்கம் 1,16,000 ரூபாய் முதல் 1,21,000 ரூபாய் வரை விற்பனையானது. ஜனவரி மாத விலை உச்சத்துடன் ஒப்பிடுகையில் சுமார் 10 முதல் 15% வரை தங்கம் விலையில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. இந்த திடீர் சரிவு நகை பிரியர்கள் மத்தியில் பலத்த ஆச்சரியத்தை தந்துள்ளது. சர்வதேச அரசியல் களத்தில் ஏற்பட்டுள்ள முக்கிய மாற்றங்களே இந்த விலை சரிவிற்கு முக்கிய காரணம் என்று சொல்லப்படுகின்றது. ப்ளூம்பெர்க் வெளியிட்ட சமீபத்திய தகவலின்படி உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர ரஷ்யா அமெரிக்காவுடன் ரகசிய பேச்சுவார்த்தைகளை தொடங்கியுள்ளது. குறிப்பாக தனது எரிசக்தி வர்த்தகத்தை, அதாவது எண்ணெய் மற்றும் எரிவாயு வர்த்தகத்தை மீண்டும் அமெரிக்க டாலர் மூலம் மேற்கொள்ள ரஷ்யா சம்மதம் தெரிவித்துள்ளது. இதனால் சர்வதேச சந்தையில் டாலரின் மதிப்பு மீண்டும் விஸ்வரூபம் எடுக்க தொடங்கியுள்ளது. டாலர் மதிப்பு வலுப்பெறும் போது அதற்கு மாற்றாக கருதப்படும் பாதுகாப்பான முதலீடான தங்கம் மோகம் குறைவது உலகளவிய சந்தை விதியாகும். ரஷ்யா தனது பொருளாதாரத்தை மீட்க தன்னிடம் உள்ள பெரும் தங்கம் இருப்புகளை விற்று டாலராக மாற்ற திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இது இப்படி இருக்க, இந்தியா மற்றும் சீனா உள்ளிட்ட பிரிக்ஸ் நாடுகள் டாலருக்கு எதிராக சேமித்து வைத்திருந்த தங்கத்தை சந்தைக்கு கொண்டு வந்தால் தங்கத்தின் வரத்து அதிகரித்து விலை மேலும் சரியக்கூடும். புவிசார் அரசியல் சூழல் அமைதி நிலையை எட்டினால் முதலீட்டாளர்கள் தங்கத்தை விடுத்து பங்குச்சந்தை மற்றும் இதர வர்த்தகங்களில் கவனம் செலுத்துவார்கள். இது தங்கத்தின் தேவையை வெகுவாக குறைக்கும். தற்போதைய சூழ்நிலையை கூர்ந்து கவனிக்கும் பொருளாதார நிபுணர்கள் ஒரு அதிரடி கணிப்பை முன்வைக்கின்றனர். ஜெனீவா பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக முடிந்து உக்ரைன் ரஷ்யா போர் முழுமையாக நின்றுவிட்டால் 2027ஆம் ஆண்டிற்குள் ஒரு சவரன் தங்கம் 80,000 ரூபாய்க்கு கீழ் செல்லவும் வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இருப்பினும் தற்போதைய சந்தை சூழலில் முதலீட்டாளர்கள் காத்திருப்போம், கவனிப்போம் என்கின்ற மனநிலையில்தான் உள்ளனர். ஜெனீவா பேச்சுவார்த்தையின் இறுதி முடிவுகள் மற்றும் அமெரிக்க டாலரின் அடுத்த கட்ட நகர்வுகளை பொறுத்து தங்கம் விலை சரிவு தொடருமா அல்லது மீண்டும் உச்சத்தை தொடுமா என்பது உறுதியாகும். எது எப்படி இருந்தாலும் கடந்த சில வாரங்களாக காணப்பட்ட விலை உயர்வு வேகம் தணிந்திருப்பது நகை வாங்குவோருக்கு சற்று நிம்மதியை தந்துள்ளது என்பதை யாராலும் மறுக்க முடியாது. ரஷ்யா டாலருக்கு தங்களது வர்த்தகத்தை மாற்றும் பட்சத்தில் பிரிக்ஸ் நாடுகளும் டாலருக்கு மாறிவிடும். அப்போது தங்கத்திற்கு பதிலாக டாலருக்கு அதிக முக்கியத்துவம் தரும்போது தங்கத்தின் வாங்கும் தேவை குறைந்து இருப்பில் உள்ள தங்கத்தையும் விற்க ஆரம்பிக்கும். இதனால் தங்கம் டிமாண்ட் குறைந்து விலை குறைய வாய்ப்புள்ளது என்பதுதான் இப்போதைய கணிப்பாக உள்ளது. அப்படி நடக்கும் பட்சத்தில் ஒரு சவரன் நகை 80,000 ரூபாய் வரை விலை குறையலாம் என்ற தகவல் வெளியாகி உள்ளது. இது இல்லத்தரசிகளை குஷிப்படுத்தியுள்ளது.